ஒரு காட்டு பகுதியில ஒரு மரத்துல ஒரு பொந்து ஒன்று இருந்துச்சு. அந்த பொந்துல ஒரு எலி ஒன்று வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. பொந்துக்குள்ள இருந்து இருந்து ஒரே புழுக்கமா இருக்கு. கொஞ்ச நேரம் வெளியில போய் உட்கார்ந்து காத்து வாங்கலாம். லா 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 லா. லா 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 லா. என்ன சுகமா காத்து வருது. பசிக்கிற மாதிரி இருக்கு. எங்கேயாவது உணவு இருக்கான்னு பார்க்கலாம். என்ன எங்கேயுமே உணவே இல்ல. ஆஹா, என்ன ஒரு அருமையான வாசனை. ஆஹா, இது கானோட வாசனை மாதிரியே இருக்கே. பக்கத்து காட்டுல சோள பயிர்கள்லாம் இருந்துருச்சு. அங்கிருந்து தான் இந்த வாசனை வருதோ, போய் பார்க்கலாம். அடடா, சோள பயிர்கள்லாம் முத்திருச்சா? கான் எனக்கு மிகவும் பிடித்த உணவு. கான் எனக்கு மிகவும் பிடித்த உணவு. அதை ரசித்து ருசித்து சாப்பிட போறேன். கான் எனக்கு மிகவும் பிடித்த உணவு. இன்னைக்கு ஃபுல்லா இந்த கான் எல்லாத்தையும் நான் சாப்பிட போறேனே. ஜாலி ஜாலி இருந்துச்சு. நேரானது கூட எலிக்கு தெரியல. காத்து வேகமா அடிக்குது. மழை வர மாதிரி இருக்குது. என்ன அதுக்குள்ள இருட்டிருச்சா? கான் தனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக காலையில இருந்து நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் போல. சாயங்காலம் ஆயிருச்சாட்டுக்குதே. அச்சச்சோ, நாம நம்மளோட இடத்துக்கு போகணுமே. என்னால நகரவே முடியல. ஐயோ, என்னால நடக்கவே முடியலையே. மழையே வந்துருச்சு. இப்ப நான் போய் எங்கிட்டு ஒளியறது? இங்கிட்டா இல்ல அங்கிட்டா? ஐயோ, என்னால நடக்க வேற முடியல. ஐயோ அம்மா. எலி கான் தனக்கு பிடிச்ச உணவு அப்படிங்கிறதுனால அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு அதால் நடக்கவே முடியல. மழை வந்த உடனே நிலத்தடுமாறி கீழே விழுந்துருச்சு. மழையிலேயே எலி படுத்துக்கிட்டே இருந்துச்சு. நான் அளவுக்கு அதிகமாக சாப்பிடாம இருந்திருந்தேன்னா இந்நேரம் என்னோட பொந்துக்கு போய் நான் ஜாலியாக தூங்கிட்டு இருந்திருப்பேன். இவ்வளோ சிரமப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இனிமே அதிகமாக உணவை சாப்பிடவே மாட்டேன். தேவையானதை மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு எலி சொன்னுச்சு. நமக்கு பிடிச்ச உணவாக இருந்தாலும் நாம் அளவோடு தான் எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனால் நமக்கு சிரமம்தான் ஏற்படும்.